வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அனுமதியின்றி சேவையிலிருந்து வெளியேறிய தேசிய வைத்தியசாலை கனிஷ்ட ஊழியர்கள் பணி நீக்கம். கிளிநொச்சியில் உதயன் பத்திரிகை அலுவலகம் மீது தாக்குதல். அமைச்சர் மேவின் சில்வாவின் மகன் மாலக சில்வா உட்பட 7 பிரதிவாதிகள் விடுதலை. ஏப்ரல் 8ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு கிரிக்கெட் நிறைவேற்று குழுவுக்கு அழைப்பாணை. இனி உள்நாட்டுச் செய்திகள். சேவைக்கு சமூகம் அளித்து அனுமதியின்றி சேவையிடத்திலிருந்து விலகியிருந்த தேசிய வைத்தியசாலையின் அனைத்து கனிஷ்ட பதில் ஊழியர்களின் சேவையையும் முடிவுக்கு கொண்டுவர சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளது. இன்றைய தினம் சேவைக்கு சமூகம் அளித்த குறித்த ஊழியர்கள் எவ்வித அனுமதியுமின்றி கடமையிலிருந்து விலகியிருந்ததாக அமைச்சு குறிப்பிடுகின்றது. தேசிய வைத்தியசாலையின் கனிஷ்ட ஊழியர் ஒருவரின் இடமாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று முன்தினம் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பமானது. இருப்பினும் பணி பகிஷ்கரிப்புக்கு காரணமாக ஊழியருக்கு அரசு சபை ஆணைக்குழுவினால் வழங்கப்பட்ட இடமாற்றத்தை உடனடியாக செயற்படுத்துமாறும் மாளிகாகாந்த நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. குறித்த ஊழியரை ராகம வைத்தியசாலைக்கு சமூகம் அளிக்குமாறும் இன்று அதிகாலை 9 மணி அளவில் அவர் மாளிகாகாந்த நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் எனவும் நீதிமன்றம் அறிவித்தது. இருப்பினும் சில கனிஷ்ட ஊழியர்கள் இன்றைய தினமும் சேவையிலிருந்து விலகியிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. சுகாதார அமைச்சு இதற்கு பொறுப்பு கூற வேண்டும். சுகாதார அமைச்சும் அமைச்சின் அதிகாரிகளும் தனிநபர் ஒருவரின் பிரச்சனையை அடிப்படையாக கொண்டு நோயாளர்களையும் ஊழியர்களையும் அசௌகரியப்படுத்தாது இந்த பிரச்சனையை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வர அவர்களால் முடியும். ඕන්ට පුළුවන්කම තියෙනවා පැහැදිලිවම මේ අරගලය මෙතන නිමා කරන්න. ඒ දූෂණය කරපු නිල ஊழல்கள் புரிந்தவர்கள் என்று பதவிகளில் இருக்கும்போது சாதாரண சுகாதார ஊழியர்கள் பல துன்பங்களுக்கு மத்தியில் உள்ளனர். எமது சக ஊழியர் ஒருவருக்கு எவ்வாறு அநீதி இழைக்கப்பட்டமையை நாம் கண்டிக்கின்றோம். இந்த தொழிற்சங்க நடவடிக்கைக்கு அகில இலங்கை அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்திலும் ஆதரவு கிடைத்துள்ளது. சோமரத்னவுக்கு வழங்கப்பட்டுள்ள அநீதியான இடமாற்றத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். இது தொடர்பான தான் தோன்றித்தனமான தீர்மானத்தில் உள்ள அமைச்சின் செயற்பாட்டாளர்களால் தேசிய வைத்தியசாலை நடவடிக்கைகளை வழமை போல் நடத்தி செல்ல முடியாதுள்ளது. இந்த தீர்மானத்தை உடனடியாக ரத்து செய்யுமாறு சுகாதார அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுக்கு நாம் அழுத்தம் விடுக்கின்றோம். தேசிய வைத்தியசாலையில் ஒரு ஊழியர் இருந்தார். அவருக்கான ஒழுக்காற்று உத்தரவுக்கு அமைய அவர் ராகம வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். ஒழுக்காற்று நடவடிக்கைக்கு எதிராக அவர் மேன்முறையீடு செய்திருந்தார். அரசு சபை ஆணைக்குழு அந்த மேன்முறையீட்டை முழுமையாக நிராகரித்தது. சுகாதார அமைச்சு என்ற வகையில் இவ்வாறான ஒழுக்காற்று உத்தரவுகளை செயற்படுத்துவதை நிறுத்த முடியாது. இதேவேளை அரச தாதியர்களின் சங்கம் இன்று சில கோரிக்கைகளை முன்வைத்து சுகாதார அமைச்சு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டது. பழைய யாப்பிற்கமைய தரப்படுத்தல் பதவி உயர்வு மாகாண சபைக்கு வழங்கப்பட்ட 1779 வர்த்தமானி அதிகாரமற்றதாக்கப்பட்டமை உள்ளிட்ட பல விடயங்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு காரணமாக அமைந்தது. நமக்கு சம்பள முரண்பாடுகள் காணப்படுகின்றன. கொடுப்பனவு முரண்பாடுகளும் உள்ளன. இடைக்கால கொடுப்பனவுகள் அனைத்து தாதியர்களுக்கும் வழங்கப்படுவதில்லை. இன்வென்ட்ரி கொடுப்பனவுகள் இல்லை. தொலைத்தொடர்பு கொடுப்பனவுகள் இல்லை. இவரிடத்தின் ஜனவரி மாதம் முதல் வைத்திய அதிகாரிகளின் சம்பளம் 10,000 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டது. தொலைத்தொடர்பு கொடுப்பனவாக குறைந்தபட்சம் 10,000. அந்த கொடுப்பனவை தாதியர்களின் சம்பளத்திற்கு அமைவாக வழங்க சுகாதார அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை. கிளிநொச்சியில் உள்ள உதயன் பத்திரிகை அலுவலகத்தின் மீது இன்று அதிகாலை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது 2 காயமடைந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்தது. யாழ் கண்டி A9 வீதியில் கிளிநொச்சி கரடிப்போக்கு சந்தையில் அமைந்துள்ள உதயன் பத்திரிகையின் வன்னி மாவட்ட அலுவலகம் மீது இன்று காலை 4:30 அளவில் இவ்வாறு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முகமூடி அணிந்த 7 பேர் கொண்ட குழு ஒன்று இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர்.
இதன்போது அலுவலகத்தில் 5 இருந்துள்ளதோடு 2 காயமடைந்து கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஏனைய 3 சிறு காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். உதயன் பத்திரிகையின் வன்னி மாவட்ட அலுவலகத்தின் முகாமையாளரும் கள உத்தியோகத்தர் ஒருவருமே காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தாக்குதலில் உதயன் பத்திரிகை அலுவலகத்தின் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. சந்தேக நபர்களை அடையாளம் காண்பதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் கூறினர். மாகாண சபை நெருங்குகின்றது. வன்னி மாவட்டம் அரசாங்கத்தின் கண்ணிலும் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் அவர்களுடைய கண்ணும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவும் அதை முழுமையாக தாங்கள் கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு இருக்கின்றார்கள். இதற்கு உதயன் தடையாக இருக்கலாம் என்ற உணர்வோடு தான் இவ்வாறு மக்களை திசை திருப்பி விடக்கூடிய பல கைங்கரியங்களை நடைமுறைப்படுத்தினார்கள். ஆனால் முடியவில்லை. கடைசியாக இப்படி அடிதடி பலாத்கார பிரயோகங்களில் வந்திருக்கலாம். ஆனால் இதற்கு துணை போனவர்கள் இந்த ராணுவ புலனாய்வோ அல்லது ராணுவத்தை சேர்ந்தவர்கள் என்பதில் எந்தவித ஆய்மிச்சமும். இதேவேளை இந்த தாக்குதலை ஐக்கிய தேசிய கட்சியின் பார்லிமெண்ட் உறுப்பினர் கரு ஜெயசூரிய வன்மையாக கண்டித்துள்ளார். வடபகுதி மக்கள் சுய கருத்துக்களை கொண்டிருப்பதற்கு உள்ள உரிமை மீண்டும் சவாலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இனம் தெரியாத குண்டர்கள் தாக்குதல் நடத்திவிட்டு தப்பி செல்வதற்கான பின்புலம் யாரால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது எனவும் கரு ஜெயசூரிய கேள்வி எழுப்பியுள்ளார். இதேவேளை அடையாளம் காணாத நபர்களின் அடையாளத்தை சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் தரப்பினரை அறியாமல் உள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணி அறிக்கை ஒன்றின் மூலம் சுட்டிக்காட்டியுள்ளது. தாக்குதலை யார் மேற்கொண்டார்கள் என்பது மக்களுக்கு ரகசியமானது இல்லை எனவும் மக்கள் விடுதலை முன்னணி விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வடக்கில் அரசியலில் ஈடுபடும் தமிழ் கட்சிகளுக்கு அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாத வகையில் தாக்குதல் மேற்கொள்ளப்படுவதை நாம் காண்கிறோம். தொடர்ந்தும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன. வடக்கில் இடம்பெறும் விடயங்களை ஊடகங்கள் மூலம் வெளியிடாமல் இருக்க அச்சுறுத்தல்களும் தாக்குதல்களும் மேற்கொள்ளப்படுகின்றன. எனவே ஐக்கிய தேசிய கட்சி என்ற வகையில் நாம் இதனை வன்மையாக கண்டிக்கிறோம். ராணுவ மேஜர் ஒருவரை தாக்கியமை தொடர்பில் அமைச்சர் மர்வின் சில்வாவின் மகன் மாலக்க சில்வா உள்ளிட்ட 7 பேருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கு கோட்டை நீதவான் கிஹான் பிலபிட்டியவினால் இன்று தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த வழக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சட்டம் அதிபரின் ஆலோசனைக்கமைய பிரதிவாதிகளை விடுதலை செய்ய தீர்மானித்ததாக நீதவான் குறிப்பிட்டுள்ளார். வழக்கை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு போதுமான சாட்சியங்கள் இல்லை என சட்டம் அதிபர் அறிவித்துள்ளதால் பிரதிவாதிகளை விடுதலை செய்வதற்கு தீர்மானித்ததாக நீதவான் மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி ராணுவ மேஜர் ஒருவரை தாக்கியதாக சந்தேக நபர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. குறித்த மேஜர் இன்றைய தினமும் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. நான் கூறக்கூடிய ஒரே விடயம் உண்மை வெல்லும். அதனாலேயே நாம் விடுதலை பெற்றோம். நாம் அவரையும் தாக்கவில்லை. மாலக்க கூறியதை போன்று வாய்மை வென்றது. நமக்கு மகிழ்ச்சியாக உள்ளது. முடியுமானால் வீட்டுக்கு வந்து தேநீர் அறிந்து செல்லுங்கள். சட்டம் தொடர்ச்சியாக ஒரே விதமாக அமையாது என வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவிக்கிறார். இலங்கை சுதந்திர சட்டக்கல்வி மாணவர்கள் ஏற்பாடு செய்திருந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். இந்த கருத்தரங்கில் பிரதம பேச்சாளராக அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் கலந்து கொண்டார். சட்டம் தொடர்ந்தும் ஒரே விதமாக அமையாது. சமூகத்தில் துரித மாற்றங்கள் ஏற்படுகின்ற போது அதற்கு ஏற்றவாறு சட்ட கோட்பாடுகள் மற்றும் அடிப்படை தர்மங்களில் நாம் மாற்றம் மேற்கொள்ள வேண்டிய தன்மை இருக்க வேண்டும். எவரேனும் பாரதூரமான குற்றத்தில் ஈடுபடுகின்றார், கொலை செய்கின்றார், அதன் பின்னர் அந்த நபர் மனப்பூர்வமாக குற்ற ஒப்புதல் அளிப்பாராயின் குற்றவியல் சட்டத்தின் பிரகாரம் நீதிமன்றத்திற்குள்ள பிரதான பொறுப்பு என்ன? பிரதிவாதி உண்மையிலேயே குற்ற செயலில் ஈடுபட்டுள்ளாரா, அவர் குற்றவாளியா என ஆராய வேண்டும். அப்படியாயின் அவரிடமிருந்து சமூகத்தை பாதுகாப்பதே குற்றவியல் சட்டத்தின் முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. ஊர்கஸ்மன் ஹந்தி பகுதியில் ஹெரோயின் போதைப் பொருளை வைத்திருந்த 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். 11 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளை வைத்திருந்த ஒருவர் ஊர்கஸ்மன் ஹந்தி பஸ் நிலையத்துக்கு அருகில் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்தது. சந்தேக நபரை எல்பிட்டிய நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதை அடுத்து எதிர்வரும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது.
இதேவேளை 3 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளை வைத்திருந்த மற்றொருவர் ஊர்கஸ் மன்ஹந்தி சந்தை பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார். கொலை சம்பவம் ஒன்றில் தமது இணைப்பதிகாரி ஒருவர் அவரின் பாதுகாப்பு கருதியே போலீஸ் மா அதிபரினால் கைது செய்யப்பட்டதாக பொது நிர்வாக மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் WDG செனவிரத்ன தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது குறித்த நபர் விடுதலை செய்யப்பட்டமை தொடர்பில் ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பிய போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். தர்மசிறி என்பவர் எனது இணைப்பதிகாரியாக செயற்பட்டாலும் அது மட்டும்தான் உள்ள தொடர்பு. அவருக்கு எதிரான சாட்சிகள் இல்லை என்று போலீஸ் மாதிபர் கூறினார். ஆனாலும் அவரின் பாதுகாப்பிற்காகவே கைது செய்ததாக கூறினார். தற்போது அவருக்கு எதிராக சாட்சிகள் இல்லை என்பதனால் சட்டமாதிபரின் சாட்சி விசாரணைகளின் பின்னர் அவர் விடுதலை செய்யப்பட்டதாக நான் கருதுகிறேன். பத்திரிகைகளிலும் நான் கண்டேன். விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தொடரும்.